இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கொஞ்ச நாள் அப்படியே பெயின் இருக்க ஆரம்பிச்சிருது. That his hip joint was actually infected. So that makes it a real challenge to remove those components. அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது 6 hours ஆயிடுச்சு. ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது. என்னுடைய பெயர் உமாபதி. குரோம்பேட்டை துர்கா நகர்லேருந்து நான் வந்து கொண்டிருக்கிறேன். 2009 வந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கோயம்பேடு வரும்போது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தற்செயலாக இறங்கும்பொழுது அன்எக்ஸ்பெக்டடாக விழுந்துட்டேன். Mr. Umapathy came to us with complaints of kind of a vague pain in his left hip. He had previously undergone an hip replacement around 10 years ago for a fracture in his left hip joint. Subsequently, he recovered well, and after some time, அப்படியே லைட்டாக பெயின் எல்லாம் இருந்தது. பட் அதால் நான் வண்டியெல்லாம் ஓட்டி ஆஃபீஸ் சர்வீஸ் எல்லாம் நான் முடிஞ்சிருந்தேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கொஞ்ச நாள் அப்படியே பெயின் இருக்க ஆரம்பிச்சிருது. So, time and again, he was treated for his pain with medications to which he find no relief. அப்புறம் தற்செயலாக வந்து இங்கே நான் குரோம்பேட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அவர் ஆல்ரெடி சுனில் கவாஸ்கர் வந்து எனக்கு தெரியும் டாக்டர் மூலியமாக. டாக்டர் வந்து அவர் உடனே அன்றைக்கே வந்து அட்மிஷன் பண்ண சொன்னார். அட்மிஷன் பண்ணி அன்றைக்கி எல்லாமே ஸ்கேன் எடுத்தது. அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேனு, பெட் ஸ்கேனு, அப்புறம் அல்ட்ரா ஸ்கேன் எல்லாமே எடுத்துகிட்டோன்னு அந்த அல்ட்ரா ஸ்கேன் இடத்துல தான் வந்து வந்து ப்ராப்ளம் வந்து that his hip joint was actually infected. So delayed infections in a prosthetic hip can be very, very difficult to manage. So in this man's case, the implants or the components were not loose. So that makes it a real challenge to remove those components, because in a delayed prosthetic infection, you cannot manage infection by retaining those original implants. அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது 6 hours ஆயிடுச்சு. ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் அதிலேருந்து மீண்டு வந்து அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து மீண்டு வந்து 1 monthக்கு அப்புறம் திருப்பி ரீஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த ரீஆப்ரேஷன் பண்ணி மறுபடியும் ராடு வச்சாங்க. ராடு வச்சதுலேருந்து இப்போ வந்து அந்த பெயின் கிடையாது. அதுலேருந்து அவரால் நல்லா வாக் பண்ண முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. Now he is completely pain free, free of infection. His hip working great. Walking is absolutely loving it, and is again decided to go back to the US. அவர் தான் எனக்கு முழுக்க ஹெல்ப் பண்ணார். அவருக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துள்ளேன்.